முத்துநகை முழுநிலவே முத்து விளக்கே பொடி மலரே. சொத்து சொத்துன்னு கடைசியில நான் என் வாழ்க்கையை இழந்ததே மிச்சம். நான் தப்பு பண்ணிட்டேக்கா, தப்பு பண்ணிட்டேன். சொத்து சொத்துன்னு இதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். என்ன மன்னிப்பியான்னு எனக்கு தெரியல. அக்கா நீ என்ன எம்பிட்டு வையணுமோ வஞ்சுக்க, என்ன பேசணுமோ பேசிக்கா. நீ என்ன பண்ணாலும் சரியா, நீ என்ன கொண்டு போட்டாலும் அதுக்கு நான் சம்மதமாத்தே வந்திருக்கேன். யோ யார்கிட்ட நடிச்சுக்கிருக்க? இல்ல தெரியாமத்தையும் கேக்குறேன். இந்த நடிப்பெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். என்ன அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சோழிய பார்த்துட்டு வெளியே போயிரு. இப்ப என்ன வெண்ணைக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்த? எல்லாருமே இனி வைங்க வைங்க. நீ வஞ்சாலும் சரி கொண்டு போட்டாலும் நான் பண்ண துரோகத்தை யாருனாலையும் மன்னிக்க முடியாது. ஆமா நீ பண்ணது எப்படி மன்னிப்பாங்க? இல்ல மறக்கவே முடியுமா? மறக்கக்கூடிய வேலையை செஞ்ச மறக்கக்கூடிய வேலையை செஞ்ச பேச்சு வார்த்தை இல்லையோ, இல்ல சும்மா செயல்லே செஞ்சுக்கிறீங்களா? என் புருஷனை கொண்டிருக்க, என் புருஷனை கொண்ட உன்னை எப்படிடா மன்னிக்க சொல்ற? கேவலம் சொத்துக்காக என் புருஷனை கொண்டுபிட்டு இப்ப என்ன வெண்ணைக்கு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்ப என் வீட்டுல வந்து நிக்கிற? கவாரு நீ என்ன நாடகம் போட்டாலும் சரி எவனும் நம்ப மாட்டாங்க, புரியுதா? எல்லாரும் தெளிவாயிட்டாங்க. சோழிய பார்த்துக்கிட்டு வந்த வழியை பார்த்து போயிட்டே இரு. என்ன இங்கெல்லாம் நீ வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கிளம்பி போயா. ஐயோ ஐயோ மாமா என்ன செய்றீங்க மாமா? மாமா ஏன் கால்ல மாமா எந்திரிங்க மாமா. மல்லிகா இவங்க யாருமே நீ மன்னிக்க மாட்டாங்க. எல்லாருமே கோவத்துல இருக்காங்க. இப்ப நான் ஏன் உன் காலில் விழுந்தது தெரியுமா? ஏன்னா உன் அப்பா மேல நீ எப்படி பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா உன் அப்பாவை கொண்டு விட்டேன். எனக்கு மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் நல்லவனா திரும்பி வந்திருக்கேன். என்னை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நீ அதை என்ன ஏத்துக்கிட்டா? ஏன்னா அப்பவும் என் மனசை புரிஞ்சுக்கிட்டது நீனே, இப்பவும் என் மனசுக்கு புரிஞ்சுக்க போறது நீ. நீ கால்ல விழுந்தப்பல மட்டும் எமக மனுஷரோட நினைச்சுக்கிறியா? மன்னிக்க கூடிய விஷயமா நான் செஞ்சு வச்சிருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து நல்லா இருந்த குடும்பத்துல குருவி கொட்ல கல்ல விட்டு எரிஞ்ச மாதிரி எரிஞ்சு எல்லாத்தையும் நாசக்கேடாக்கிப்பட்டு இப்போ வந்து நின்று பேசிக்கிறதாப்ல மட்டும் உன்னை நான் மனுஷி ஏத்துக்கறணுமா? ஒரு நாள் அது நடக்கவே நடக்காது. இவங்க யாரு? தாத்தா நினைக்கிறேன். பாவம்ல அழுகுறாங்கல்ல. தப்பு பண்ணா அழுவாங்களா? அதான் அம்மா கால்ல விழுந்து அழுகுறாங்க. அப்ப இவங்க தப்பு பண்ணிட்டாங்களா? ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். நான் பண்ணது சாதாரணமான தப்பே கிடையாது. எனக்கு மன்னிப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆனா இந்த உலகத்திலேயே ஒரு பெத்த அப்பே தான் பிள்ளைகிட்ட பெறாத ஒண்ணு நான் பட்டுட்டேன். எந்த அப்பனுக்கும் நடக்காத ஒண்ணுமே எனக்கு நடந்துச்சு. நான் பெத்த மக என்னை செருப்பால் அடிக்கிறது வந்து ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. ஆனா நான் என் மகளுக்காக பண்ண தப்பு எப்படி பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். இப்போ இப்போ எல்லாத்தையுமே மாத்தி நல்லவனா வந்திருக்கேன். என்னை ஏத்துக்கிறீங்க. இனிமே நான் எந்த ஒரு தப்புமே செய்ய மாட்டேன். நான் மட்டும் என் பொண்டாட்டி பேச்சு கேட்காம இருந்திருந்தா எல்லாமே சரியா இருந்திருக்கும். நான் பண்ணது தப்புதே அக்கா. என்னை மன்னிச்சு ஏத்துக்கா. மல்லியா நீ அது சொல்ல மல்லியா. அன்னைக்கு அருந்ததி என்ன செருப்பால் அடிக்கும் போது நீலாம் எதுக்கெல்லாம் உசுரோட இருக்க செத்து போயிரு அப்படின்ற மாதிரியே என் மனசுக்குள்ள தோணுச்சு. ஆனா அன்னைக்கும் எனக்கு கோபத்தையே வந்துச்சு. போகவே அவன் எதுக்கு செருப்பால் அடிச்சானே என் புத்திக்கு உரைச்சிச்சு. இன்னுமே என் மக மூஞ்சிய கூட என்னால நேருக்கு நேரா பார்க்க முடியல. தப்ப உணர்ந்து திரும்பி வரவனுக்கு மன்னிப்பு கொடுப்பாங்க. ஆனா நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன மன்னிச்சு ஏத்துக்குங்க. என்னால அந்த செயல் வாழ்க்கையை வாழ முடியல. நரகத்துல நரகமா இருக்கு. இப்ப கூட என்ன வெளியே கொண்டு வந்தது என் மருமகன் நீ நச்சுது. இடப்பட்ட காலத்துல செயல்ல ஒரு தடவை சந்திச்சு பேசுனேன். அதுக்கப்புறமே வாழ்க்கை என்ன நேருக்கு புரிய வந்துச்சு.
என்ன இந்த அளவுக்கு மனசுனா மறந்துட்டே என் மருமக மீனாட்சின்னு. என்ன மாமனாரே எப்படி இருக்கிய? என்னடா அவ செயலுக்குள்ள இருக்கிறவன வந்து எப்படி இருக்கேன்னு கேட்கறாளே அப்படின்னு நினைப்பிய. என்ன மாமனாரே பண்றது? அப்படி கேட்க வேண்டிய நிலைமைக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டிய. என்ன மாமனாரே பேசவே மாட்டேங்கிறிய? பேச்சு வராது எனக்கு தெரியும். ஏன்னா செஞ்சிருக்க தப்பு அப்படி, அதே மாதிரி உங்களுக்கு திருப்பி கொடுத்த தண்டனை அப்படி. ஒரு பெத்த தகப்பனால எதை வேணாலும் தாங்கிக்க முடியும். ஆனா தன் பிள்ளைகிட்ட ஒரு கட்டு சொல்லு சொன்னா கூட பெத்த தாய்க்காகட்டும் தகப்பனாகட்டும் தாங்கவே முடியாது. ஆனா அந்த விதத்துல உங்க மகன் உங்களை செருப்பால் அடிச்சிருக்கா. நெசமா உங்களால பேசவே முடியாது மாமனாரே எனக்கு தெரியும். இங்க பாருங்க, கண்ணு கெட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். என்ன நம்ம வாழ்க்கையில செய்யற சின்ன சின்ன தப்புக்கே தண்டனை அதிகமா இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு கொலையே செஞ்சிருக்கீங்க. சரி, நீங்க அந்த கொலை பண்ணீங்களே, அந்த கொலை பண்ணதை நினைச்சு என்னைக்காவது நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா? அப்படி நீங்க ஒரு நாள் வருத்தப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க விட்டுருந்தாலும் நீங்க திருந்ததுக்கு சமம். ஆனா இன்ன வரைக்கும் அதை நீங்க செய்யவே இல்லை. செய்யாதனாலதான் உங்க மேல அடுக்கடுக்கா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மாமனாரே, ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? உங்க அக்கா கூட நீங்க எப்படிலாம் இருந்திருப்பீங்க? உங்க பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறமே ஆளே மொத்தமா மாறினீங்க. அதனாலதான் சொத்துன்னு இல்ல, நான் தெரியாமத்தே கேட்கறேன். இப்ப நீங்க சொத்தை வச்சு என்ன செய்வீங்க? இல்ல வந்து நீங்க வந்து எனக்கு சொத்து முக்கியம், அந்த வீடு தான் முக்கியம், அந்த வீட்டுக்கு தான் நான் போய் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்றீங்களே, அந்த சொத்தை வச்சு அந்த வீட்டை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒருவேளை இப்ப செத்து போயிட்டீங்க, அதாவது நான் விளையாட்டுட்டே சொல்றேன் சரியா, நீங்க செத்து போகணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஒருவேளை நீங்க செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டை இடிச்சு அதெல்லாம் உங்க மேல போட்டு அப்படியே புதைப்பாங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாள் கிடையாது. நீங்க செத்து போயிட்டீங்கன்னா உங்க உடம்புல ஒரு பொட்டு துணி இல்லாமதே உங்களை காரியம் கூட செய்வாங்க. அதுவே மாமா வாழ்க்கை. நீங்க பிறக்கும் போதே உடம்புல ஒட்டு துணி இல்லாமதே பிறப்பிய, உங்களை மண்ணுக்குள்ள புதைக்கும் போது ஒட்டு துணி இல்லாமதே போவிய. உங்களுக்குன்னு எதையாவது போட்டு யாராவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. இங்க உசுரோட இருக்கிற வரைக்கும்தே பணத்துக்கு மதிப்பு, மனுஷனுக்கு மதிப்பு. உசுறு போயிட்டா எதுக்குமே மதிப்பு கிடையாது. உசுறு இருக்கிற வரைக்கும் நம்மள பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உசுறு போயிடுச்சுன்னா நமக்கான பேர் என்ன தெரியுமா? பணம் தான் சொல்லுவாங்க. இதுதான் ஒரு மனுஷன் உசுரோட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே. உசுறு என்னைக்கு போகுதோ அவனுக்கு எப்படி சொல்றது, கேவலம் ரொம்ப கேவலமா நடத்துவாங்க. இதுதே மாமா வாழ்க்கை. இதை முதல்ல புரிஞ்சுக்கிறங்க. என்ன சொத்துன்னு உங்க வாழ்க்கை நீங்களே அழிச்சுக்கிறாதீங்க. இனி இருக்கிறது குறை காலமாவது உங்க பிள்ளைங்க பேரன் பேத்தி கூட சந்தோஷமா வாழ பாருங்க. என்ன எல்லா ஆளுக்கு 2 பிள்ளைய பெற்று வச்சிருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க எம்புட்டோ பேச்சு பேசிருக்கீங்க, ஆனா நான் அது எதையுமே பெருசா எடுத்துக்கிறல. காரணம், நீங்க என் மாமனார். உங்களை நான் மாமனார் நினைச்சதே கிடையாது. அதே மாதிரி உங்க பொண்டாட்டியும் நான் என் மாமியார் நினைச்சது கிடையாது. என் புருஷனை நான் எந்த முறையில என்ன நிலைமையில வச்சு பாக்குறனோ அதே மாதிரி உங்க 2 பேத்தையும் நான் பார்த்தேன். ஆனா நீங்க என்னை பார்த்த விதமே சரியில்லை. சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா சொன்னிய மத்தியில ஒரு வார்த்தை, நான் அண்ணாதெல்லாம் இல்ல மாமா. எனக்கு அப்பா தம்பி இந்த மாதிரி நிறைய உறவுகள் இருக்காங்க. எல்லா உறவையும் சம்பாரிச்சதே வச்சிருக்கேன். என்ன நான் ஒன்றும் இல்லாத விட்டு பொண்ணெல்லாம் கிடையாது. அதுக்காக அந்த இடத்துல இந்த இடத்துல அதை வந்து குத்தி காட்டேன்னு இல்லை. என்ன என்னைக்குமே புதுசா ஒண்ணு வருதுன்னா பழசுக்கு மதிப்பு இருக்காது. ஆனா நான் பழசையும் விட்டு கொடுக்கல, புதுசையும் விட்டு கொடுக்கல. எனக்கு 2மே முக்கியம் தான். சரி, இதை கூட விட்டுருங்க. உங்க மகளுக்கு நீங்க பண்ணீங்களே ஒரு துரோகம், அது எப்படி பெரிய துரோகம் தெரியுமா? எந்த பெத்த தகப்பனால அதை செய்வானா சொல்லுங்க பாப்போம். ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்க. இருந்தாலும் கடவுள் கைவிடலையே. சொல்லுங்க பாப்போம். முதல் தடவை மாசமா இருந்து அந்த புள்ள கலையறதுக்கு காரணமே நீங்கதான். புள்ள கலையறதுக்கு இல்ல, அவ வாழ்க்கையை நாசமாக்குறதே நீங்கதான். என்ன சின்ன வயசுல இருந்து செல்வா மேல ஆசை வச்சிருந்தவ திடீர்னு அவன் மேல வெறுப்ப காட்டி அவளை தேவையில்லாதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு புகுத்தி செல்வா கிட்ட இருந்து அவளை பிரிச்சு அவ குழந்தைய கலைக்க வச்சு எம்பிட்டு வேலை செஞ்சிருக்கீங்க. அதையும் விட்டுருங்க. 2வது தடவை மாசமாவது நினைக்கும் போது டாக்டர் கிட்ட காசு கொடுத்துருக்கீங்க. எந்த பெத்த தகப்பனாவது இதை செய்வானா? ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்க. எப்படி மாமனார் இதை செய்ய உங்களுக்கு மனசு வந்துச்சு? உங்களை நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா உங்களை நான் எப்பயே திருத்திருப்பேன் மாமனாரே. ஆனா நீங்க என் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. ஆனா உங்க மையன் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தான். அவன் வந்தனாலதான் இப்ப மனுஷனா இருக்கான். இப்போ உங்க பொண்டாட்டியும் சரி எல்லாருமே திருந்திட்டாங்க, எல்லாருமே நல்லவரா தான் இருக்காங்க. ஆனா திருந்தாம இருக்கிறது நீங்க ஒரு ஆளுதே. ஆனாலும் இதுக்கு மேலே நீங்க திருந்தாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மனுஷனா இருக்கிறது எந்த ஒரு இதுவுமே இல்ல மாமனாரே. தப்பு செய்யலாம் மாமனாரே. தப்பு செய்யலனா அவன் மனுஷனே கிடையாது. ஏதாவது தப்பு செய்யணும், ஆனா அது மன்னிக்க கூடிய தப்பா இருக்கணும். மன்னிக்கவே முடியாத தப்பா இருந்தா அதுக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்க செஞ்சது அப்படித்தான். என்ன நீங்க செஞ்ச ஒரு காரியத்தால ஒரு குடும்பமே நிம்மதியை இழந்து தவிக்குது மாமனாரே. அதை நீங்க என்னைக்காவது புரிஞ்சுக்கிட்டீங்களா, உணர்ந்தீங்களா? நீங்க உங்க அக்கா புருஷனை கொலை பண்றதுக்கு முன்னாடி அவரை உங்க ரத்தமா நீங்க நினைச்சிருந்தா அப்படி ஒரு எண்ணமே உங்களுக்கு தோணி இருக்காது. நீங்க நினைக்கல, அதனாலதான் அவர் கொலை பண்ணிருக்கீங்க. சரி விடுங்க, உங்க கையாலதான் அவர் இறப்பு இருந்திருக்கு அப்படின்னா அவர் போயினே ஆவாரு. ஆனா இதுக்கு மேல இருக்கவங்களையாவது கொஞ்சம் விட்டு வைக்கலாமே. அதுல நீங்க அடிச்சது உங்க மகளத்தை. உங்க மகன் என்ன பாவம் செஞ்சா? அவளை வச்சுதான் நீங்க ஆட்டமே ஆடி இருக்கீங்க.
சரி விட்டுருங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போனதை எதையுமே நம்ம திரும்ப கொண்டு வந்து அதை ஞாபகத்துல நினைச்சிட்டுலாம் இருக்க முடியாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இனி வர்ற இப்ப இருக்கிற இந்த காலத்துக்கு ஏத்தாப்புலையாவது உங்க மனசை மாத்திக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி பேரன் பேத்தி பிள்ளைய அப்படின்னு இருங்க. ஏன்னா இதுக்கு மேல நான் என்ன பேச வேண்டிய எனக்கு தெரியாது. உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம் கேட்டேன். எனக்கு ஒரு கேஸ் இருக்கு, உங்களை பார்க்கணும்னு போல தோணுச்சு. ஏன்னா அனாதை மாதிரி இருக்கீங்க, உங்களை பார்க்கறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. காரணம் நீங்க செஞ்ச தப்பு அப்படி. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல மாமனாரே. ஏன்னா உங்களை நான் அப்பனா தான் நினைச்சிருக்கேன். அதனால என்னால அப்படி இருக்க முடியாது. புரியுதா? சாப்பிட்டீங்களா? என்ன இங்க வந்து சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க யாருமே இல்லத்தா. அனாத மாதிரி ஒரு வாழ்க்கைய இந்த செயலுக்குள்ளாரு வச்சுக்கிறது நீ சொன்ன மாதிரி பெத்த மகக்கிட்ட வாங்கக்கூடாத ஒரு பெரிய அடியத்தையே நான் வாங்கியிருக்கேன். நான் அன்னைக்கே உணர்ந்துட்டேன் நான் எப்படி பெரிய தப்பு செஞ்சு. நீ நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு என் பெத்த மகளுக்கு கூட கேட்கணும்னு தோணல. ஆனா நீ என்ன மன்னிச்சிருந்தா உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன். மாமனாரே, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எதுவும் ஆக போறதில்ல மாமனாரே. நான் உங்களை மன்னிக்கிற அளவுக்கு அப்படி பெரிய ஆள்லாம் கிடையாது. என்ன விட்டுருங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது உங்கள் அக்கா கிட்டையும், மெயினாக நீங்கள் காலில் விழுக வேண்டியது மல்லிகா கிட்ட. ஏன்னா நீங்கள் பண்ண ஒரு செயலால் ரொம்ப பாதிக்கப்பட்டவ மல்லிகா மட்டுமே. என்ன அவளை தவிர, ஏன்னா நீங்கள் அவரை குத்தி கொண்டதை அவள் கண்ணால் பார்த்துருக்கா. அவள் மடியில் அவள் அப்பா உசுறு போயிருக்கு. இதுக்கு காரணம் நீங்களே. இது எப்படி சொல்கிறது, எந்த ஒரு பெத்த பிள்ளைகளையும் தாங்க முடியாத துக்கம். அதனால் நீங்கள் அவள் காலில் தான் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் யார் காலில் விழுகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் மெயினாக விழுக வேண்டியது மல்லிகா காலில் தான். ஏன்னா மல்லிகாக்கு குணம் என்ன மாதிரி, என்ன சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு மன்னிப்பு உண்டுன்னு நினைப்பா. அதே மாதிரியே நீங்கள் போய் அவள் காலில் விழுங்க. கண்டிப்பாக அவள் உங்களை ஏற்றுக்குருவா. அவள் ஏற்றுக்கிட்டா அந்த குடும்பமே ஏற்றுக்கிறோம். ஏன்னா அவள் சொல்லுக்கு மறுபேச்சு பேச மாட்டாங்க. முன்னாடி காலில் விழுகாதீங்க மாமனார், எந்திரிங்க. இல்லப்பா, அன்னைக்கு உன்னை நான் என் காலில் விழுக சொன்னேன். ஆனா இன்னைக்கு நான் உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கிடைக்க மாட்டேன். தெரியலப்பா மாமனாரே, உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு காலில் விழுந்து என்ன நீங்கள் காயப்படுத்தாதீங்க. எந்திரிங்க மாமனாரே, எந்திரிங்க. நீங்கள் திருந்தினதே போதும் மாமனாரே, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முதல் நான் திருத்தினது உங்கள் பையனை, அடுத்து உங்கள் அம்மாவை, 3வது உங்களை. ஏன்னா உங்கள் குடும்பம் மாதிரியே கிடையாது. என்ன எல்லாத்தையும் மாற்றி அமைச்சதுன்னா அதனால் உங்களை திருத்திட்டேங்கிற அந்த சந்தோஷம் எனக்கு போதும் மாமனாரே. நீங்கள் போய் மல்லிகா காலில் விழுங்க. உங்களை வெயில் எடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இதுக்கு மேலே நீங்கள் எந்த தப்புமே செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நம்பிக்கை இல்லாட்ட உங்களை நான் வெயில் எடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களை மல்லிகா ஏற்றுக்குருவா. போய் அவள் காலில் விழுங்க. இதுக்கு மேலே நீங்கள் நரகத்தை அனுபவிச்சது போதும் மாமனாரே. அதாவது உயிரோடு இல்லாதவங்களுக்கு அது நரக வேதனை இல்லை. உசுரோடு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாகுறாங்கல்ல, அதுக்கு நரக வேதனை ரொம்பவே. அதனால் இதுக்கு மேலே நீ அனுபவிக்க வேணாம். வெயிலில் நான் எடுக்கிறேன், நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க. யார் உங்களை மன்னிக்கிறாங்களோ மன்னிக்கலையோ கண்டிப்பாக மல்லியா மன்னிப்பா. இது என் மேலே சத்தியம். போங்க. சொந்தமே ஒரு வானவில் அந்த வர்ணம் பஞ்சரீரம் அந்தமே உள்ளானத இந்த நெஞ்சில் ஒரு வாரம் பணங்காச கண்டு விட்ட புலி கூட புல்லத்தின் கலிகாலமாச்சுதடி கண்மணி ஏ கண்மணி அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி கண்மணி. சொத்து பெருசே இல்லைன்னு எனக்கு உணர வச்சது என் மருமகனே. நான் நினைச்சுக்கிறதே ஒரு மனுஷனுக்கு சொத்துதான் பெருசுண்டு. இந்த வீட்டுக்காக ஒன்னையே செஞ்சு ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு இந்த வீடே வேணும். இந்த வீட்டை தட்டி உங்களோட பாசம் பந்தம் மட்டும் இருந்தா போதுக்கா. என்னைய ஏத்துக்கா. மல்லியா இன்னும் மன்னிச்சு ஏத்துக்கா. நம்ம செஞ்சது பெரிய தப்புது. அந்த உசை என்னால திரும்ப கொண்டு வர முடியாதுக்கா. இனி மன்னிச்சுப்பேன். ஆனா உங்க கூட எல்லாம் சேர்ந்து இருக்கிற பாக்கி எனக்கு இருக்கு. இனி மன்னிச்சுக்கிறக்கா. நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இனி மன்னிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்ல. நீ மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த உசுரை வச்சு வாழவே பிடிக்கலக்கா. மல்லியா என்னை பாரு மல்லியா. ஏன் மல்லியா நீ பார்க்கவே மாட்டேங்கிற. மல்லியா நீ மன்னிச்சிரு மல்லியா. என் புருஷன் நல்லாத்தே இருந்தாரு.
ஆனால் எல்லாத்தையும் மாற்றி விட்டதே நான். என் புத்தி நானது. எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. ஏதா மல்லியா மன்னிச்சிருந்தா. என்ன மன்னிச்சிருங்க இல்லையா? அத்தை என்னைய மன்னிச்சுக்கிறீங்க. என்னதே நான் தெரிஞ்சவளாவே இருந்தாலும் மாமாவோட உசுறு போறதுக்கு நானுமே ஒரு செயல் காரணமா இருந்துட்டேன். மன்னிச்சுக்கோங்க. பேச்சி, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற? நீ கேட்ப. என் பிள்ளையே விட்டு கொடுக்க முடியல, என் மருமையிலே விட்டு கொடுக்க முடியல, உன்னையும் விட்டு கொடுக்க முடியலத்தா. ஏத்துக்க. போன உசுறு போனதே. அதுக்காக இருக்கிறவங்கள நம்ம கைவிட்டக்கூடாதுட்டா. ஏத்துக்கத்தா. மல்லிகா, நீ தான் ஏதாவது பேசணும். நீ அக்கா நீ ஏத்துக்கணும் எனக்கு தெரியும். ஆனா வலி உனக்கு தானே. சொல்லுதா. நான் என்னமாம்மா சொல்றது? என் அப்பா உசுரோட இருந்திருந்து நல்லா இருக்குன்னு நினைச்சேன். இல்ல, உசுரோட இல்ல, தன்னந்தனியா தான் வாழணும் அப்படின்ற வாழ்க்கைக்குள்ள தள்ளி விட்டுட்டீங்க. இந்த நிமிஷம் வரைக்குமே அப்பா இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு மட்டும்தான் மனசு தோணுது. ஏன்னா நாங்க எப்படி இருந்தோண்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்படித்தான் என் அப்பா உசுறு போனன்னு இருந்தா அதை யாருனாலையுமே மாற்ற முடியாது. உங்க மேல கோபம் இருந்தது உண்மைதே. நீங்க செயலுக்கு போகணும்னு நினைச்சது உண்மைதே. ஆனா திரும்பி வரணுன்றதே நினைச்சதே தவிர அப்படியே போயிடணுண்டு ஒரு நாள் கூட நினைச்சது. ஐயோ, இப்ப விடுறீங்களே கண்ணீர், இது வேணா உண்மையா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க விட்ட கண்ணீர் வேஷம், இது எதுவுமே உண்மை இல்லை. உண்மையா தப்பு உணர்ந்து எவன் ஒருத்தன் கண்ணீர் விடுறானோ அவனுக்கு கண்டிப்பா மன்னிப்பு நிச்சயம். ஆனா இப்ப வரைக்குமே அப்பா இல்லைங்கிறது ஒரு குறைதான். அப்பாவோட இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. அன்புள்ள அப்பா அப்பா, அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டேன் அன்பாலே. எனக்கு இது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே. வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே. எங்க அப்பா உசுறு திரும்ப வராதுன்னு தெரியும் மாமா. அதுக்காக இருக்கிறவங்களை வெறுக்கிற அளவுக்கு எங்க அப்பா எனக்கு எதையும் சொல்லி தரல. அதனால கண்டிப்பா உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. தப்பா உணர்ந்து மன்னிப்பு கேட்கறவங்களுக்கு மன்னிச்சுட்டே ஆகணும். அதனால உங்களை மன்னிச்சுட்டேன் மாமா. அக்கா, நீ என் மகளே மன்னிச்சதுக்கு பிறகு நான் எதுக்கட உன்னை மன்னிக்காம இருக்க போறேன். மன்னிச்சிட்டேன். அழுகாத அம்மா, அழுகாத. அருந்ததி, நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இனி மன்னிப்பியாத்தா. நீ செருப்பால் அடிச்சுட்ட. ஆனா அப்பா வருத்தப்படல. ஏன்னா நான் தப்பு செஞ்சுட்டேன். இனி மன்னிப்பியாத்தா. ஆயிரம் தப்பு செஞ்சாலும் நீ அப்பையா, உன்னை எப்படி நான் மன்னிக்காம இருக்க போறேன்? நீ என்னவே தப்பு பண்ணி என்ன செஞ்சாலும் சரி, நீ அப்பனே இல்லைன்னு சொல்லி உன்னை வெறுத்து ஒதுக்குனாலும் நீந்தே என் அப்பன். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. உன்னோட கல்யாணத்துக்கு தான் தாய் மாமா சீர் கூட வைக்க வேணாம்னு சொல்லி மீனாட்சிட்ட சொன்னேன். ஆனா உன் கடைசி தங்கச்சி கல்யாணத்துல எல்லா சீரையும் சிறப்பையும் நான் வச்சு தாய் மாமா முறை செஞ்சு நானே நல்லபடியா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒரு தாய் மாமா என்னென்னலாம் சீரை வைப்பானோ அத்தனை சீரை வச்சு சீரும் சிறப்புமா அந்த பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படியே உன் ஆத்த மாதிரியே இருக்கேதா. உங்க பேர் என்ன? சொல்லதா குட்டிமா. தாத்தாவை அப்படி பேசாத. பேர் சொல்லியிருக்கா. உங்க பேர் என்னையா? ஏ ராசா, உன் பேர் என்னையா? விக்ரம், அப்படி பேசக்கூடாது. தாத்தாட்ட சொல்லு விக்ரம். என் செல்ல குட்டிகளா 3 பேரும் என் தங்க பிள்ளைய. மாப்பிள்ளை யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மாப்பிள்ள செண்பகம் மைண்டே 2 பேரும் சிறுசுல இருந்தே ஒருத்தர் விரும்பிருக்காங்க. டாக்டர் படிக்கிறதுக்காக அவனும் காத்துக்கிறனியா. இவனும் படிப்பை முடிச்சிட்டியா. சீக்கிரமா 2 பேர்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும். முடிச்சிருவோம். இது நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாரு. ரொம்ப நன்றி பெரியப்பா. எங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு நினச்சேன். நீங்கள் மனசு வச்சனால மட்டுமே இப்போ எல்லாமே மாறுச்சு. நான் உங்களை வேண்டது வீண் போல பெரியப்பா. ரொம்ப நன்றி.
சீனி கம்மியா போட சொன்னேன். இப்போ என்ன அதுக்கு? நீ பா, நான் வார்த்தை பேசல, நான் அழுகிட்டு தான் பேசுறேன். சரியா அழுகி, நீ நீ வந்து சீனி கம்மியா போட்டனால உனக்கு இப்ப போலீஸ்காரி தண்டனை தர போகுது. அப்ப சரிதானே? சரிதான். ஆனா அம்மாச்சி மட்டும் வேண்டாம். உன் ஆத்தா கறிக்கிறது எல்லாத்துக்கும் காரணம். உன் ஆத்தா கறிக்கிறது போட்டு குண்டா மட்டும் தெரிக்க. என்ன போலீஸ்கார் பழைய பூவரசி மறந்து வச்சோ? இல்லையே, யார் சொன்னா? சரி, அவங்க பால்ல சீனி கம்மியா போட்டேன்னு சொல்லி தண்டனை கொடுப்பாங்களாம். நீங்க என்ன கொடுப்பீங்க? ஏன் பொண்டாடிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றது நீ யாரா? என்னால அழகிக்கிட்டு பேசாம இருக்க முடியாது. தாத்தா, என் மயன் சொல்றது கேட்டுக்க, இல்லன்னு வச்சுக்க சூடி வச்சு போடுவீங்க. உன் மயன் சொல்றது எதை வேணாலும் கேட்பாங்க. ஆனா என் பொண்டாட்டில என்னால பேசாமலாம் இருக்க முடியாது. சரி, இப்ப நான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு உடனே பேச வேணாம்னு சொல்லி நீ பேசாம இருப்பியாடா? வேலை பாருடி. ஆமா, வேற வேலை. எல்லாம் என் வளர்ப்பு அம்மாச்சி. இதே அவ வளர்ப்புண்டா செவனி சேர்த்து விட சொல்லிருப்பா. அப்புறம் பூவரசி ஆண்டு காட்ட வேண்டியிருக்கும் போலீஸ்கார். பழைய பூவரசி பார்க்கணும்னு நினைச்சியடா வம்பளுங்க. ஆமா, இவ பெரிய ரத்தி. பொடியே பொடி. போடி. சரி, அவங்க 100 முத்தம் கொடுக்க சொல்லி தண்டனை கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன கொடுக்க போறிய? அதெல்லாம் நான் தண்டனை ஏத்துக்க முடியாது. என்னால என் பொண்டாட்டிட்ட பேசாம இருக்கவே முடியாது. போடா. என்னடா என் ரோஜாத்தி, என் அழகு பிள்ளை, என் தங்க பிள்ளை. ஏய், அப்பெல்லாம் இல்ல செல்லம். யாரு சொல்லுது? ஏன்னா 2 செல்லங்களுமே அப்பாவுக்கு செல்லந்தே. அப்பா யாரையாலும் கொஞ்சம் மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல உங்க தாத்தா பாட்டி இருக்கும்போது உங்களுக்கு என்ன? அது எப்படிரா? உங்க அப்பனையும் ஆத்தாலையும் ஒண்ணும் பேச விட மாட்டீங்க. எங்களை நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அப்படித்தானே? நல்லாத்தையும் புள்ளைய வளர்க்குறாங்க. அம்மாச்சி அதுல திருத்தம். நாங்க ஒண்ணு வளர்க்கல, பெத்தது மட்டும்தான் நாங்க, வளர்க்கறது நீங்கவே. சரி அம்மாச்சி, 2 பேருக்கும் சாப்பாடு ஊட்டி விடுங்க போங்க. எனக்கு ஒரு சோழி இருக்கு அம்மாச்சி. பேரண்டி என்ன சோழின்னு தெரியும்டி. சரி, 2 குட்டியில வாரியில போவோம். இப்ப நீ பால்ல சீனி நிறைய போட்டு தரணும். சரியா? சரிடி கண்ணு, வா போவோம். என்ன பட்டாம்பூச்சி பூ அழைக்காமலே வந்து பூல உட்கார மாதிரி இருக்கு? நீ ஒண்ணு சீனெல்லாம் போட வேணாம். என்ன யாரு சீன் போட்டா? உண்மையை சொன்னா அப்படித்தான். சரி, அடுத்த குழந்தைக்கு நினைக்கிறேன். அதானே? போலீஸ்காரனுக்கு புத்தி எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? ஆமா, இதை 2வே வச்சு சமாளிக்க முடியல. இதுல அதை விட எனக்கு பெரிய சமாளிப்பு என்ன தெரியுமா? நீதே. ஏன் நாங்க என்ன பண்றோம்? நீ என்ன செய்யல சொல்லுவப்போ?
அதான் குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆகி போச்சு. அதான் அம்மாச்சி சொன்னாங்கல்ல 10 பிள்ளை பெத்தாலும் பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்க முடியும். அப்புறம் என்ன? சரி இல்ல போலீஸ்கார், சரி இல்ல. ஆமாடி, உனக்கு எதுதான் சரியா இருந்திருக்கு. கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி எனக்கு கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணு செவக்க கெடும் கெடும் பையா. மாமா எதுக்கு மாமா அப்படி பாக்குறியா? ஏன் பொண்டாட்டி அப்படித்தான் பாப்பேன், என்ன இவங்க அப்பயா? உங்க பொண்டாட்டினே நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்குன்னு இப்படி திங்கிற மாதிரியா பாப்பியா? ஏன் பார்த்தா தப்பா? மாமா எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வந்துட்டு என்னடி வெக்கம்? இல்ல இந்தாங்க பால், நான் போய் அம்மா கூட தூங்கிக்கிறேன் மாமா. என்னது அம்மாவோட தூங்கிக்கிறியா? அம்மாவோட தூங்குறதுக்கு தாலி கட்டணுமோ? இல்ல மாமா, பால் மட்டும் குடுத்துற சொன்னாங்க. அதான் நேரம் சரியில்லைன்னு நம்மள 1 மாசம் தள்ளி வச்சுட்டாங்க. அம்மா கூட தூங்கி பழகிட்டேனா, அதனால அம்மா கூட போய் தூங்குறேன். அது 1 மாசத்துக்கு முன்னாடி அதான் ஏன் சரியில்லை தள்ளி வச்சாங்க. இப்ப என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப அவங்களா முறைப்படி உன்ட பால் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. என்னடி இப்படி இருக்க? மாமா அது ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு மாமா. அந்த பாலை கொடு. அந்த வேக்கமா இருக்கு அம்மா கூட போய் தூங்குறேன். ஏதாவது சொன்னீங்க வச்சு காமிடுதேன். என்ன வயிறிய? நான் வஞ்சிக்கிறேன்னு எங்க அம்மாடே போயிருவேன். சரி எங்க போ. அது சும்மா தான் சொன்னேன், அதுக்காக போயிருவோமா என்ன? சரி தூங்குவோமா? நீ ஒரு முடிவோட தான் இருக்க, அப்படித்தானே? நான் என்ன மாமா முடிவோட இருக்கேன், நான் சரியா தான் இருக்கேன். ஒன்லாம் பேசிட்டு இருந்த வேலைக்காக. மாமா இதெல்லாம் தப்பு மாமா, தள்ளுங்க. எதெல்லாம் தப்புமா? இப்படிதான் தப்பு மாமா. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. முதல்ல வெக்கமா இருக்குன்னு சொல்றது நிறுத்தி, வந்ததுல இருந்து டேப் ரெக்கார்ட் மாதிரி இதவே சொல்லிட்டு இருக்க. இப்பெல்லாம் சொன்னா மனசுக்கு எப்படி ரொமான்ஸ் மூட் வரும்? ரொமான்ஸ் மூட்ல எதுக்கு மாமா வரணும்? சரி, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாரும் தலையில மல்லிகைப்பூ வச்சு வருவாங்க. உன் தலையில பூவே காணாம ஏன்? என்ன வச்சிருந்தேன், என்ன நினைச்சேன்னு தெரியல. ரூம்க்குள்ள வரும்போது அதை கழட்டி வச்சுட்டு வந்துட்டு. சரி இப்ப அது நமக்கு முக்கியம் இல்ல. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? எதை? தெரியாத மாதிரி கேட்காதடி. இல்ல மாமா, எனக்கு தெரியாது. சரி நான் தெரிய வைக்கிறேன். வேணாம், நான் கத்தி ஊரை கூப்பிடுவேன், எல்லாத்தையும் வர சொல்லிடுவேன். இப்படி ஒரு பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம கையெல்லாம் எடுத்து இது ஒரு மாதிரி சொல்லிடுவேன். விருப்பம் இல்லையா? ஓ சரி, சாரி. விருப்பம் இல்லைன்னா சாரி. மாமா ரொம்பதே மாமா கோவப்படுறியா? கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலான்னு பார்த்து கோவம் ரொம்பதே வருது. என்ன விளையாண்டு பாக்குறீங்களோ? சரி ஏற்கனவே 5 வருஷம் காக்க வச்சாச்சு. இதுக்கு மேல என்னன்னு எனக்கு தெரியல. அப்படிங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் அப்படித்தான். என்ன அவனும் அப்படி சொல்லலையே மாமா, நான் உங்க பொண்டாட்டி மாமா, உங்களுக்கு உரிமையானவ. நான் என்ன சொல்ல போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு விருப்பம்தான். நிஜமாவா? கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். மை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன